வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசி நேரத்தில் படித்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி 190க்கும் அதிகமான கேள்விகள் அடித்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு குட்டி கதையோடையே இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய விவசாய நிலங்களில் ஒவ்வொரு வருஷமும் பயிர்கள்லாம் விதைச்சிக்கிட்டே வந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் சரியான அறுவடை கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, கடவுள்கிட்ட போய் கோபமாக கேட்டிருக்காப்புல. யோ கடவுள், நீ எல்லாம் ஒரு ஆளா? நானும் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இது கேட்குறப்ப மழை தர மாட்டுற, கேட்குறப்ப வெயில் அடிக்க மாட்டுற, கேட்குறப்ப காற்றடிக்க மாட்டுற, கடைசி நேரத்தில் அறுவடை பண்ணலாம் பார்த்தா அதுவும் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காப்புல. உடனே கடவுள் அவர் முன்னாடி வந்திருக்காப்புல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்கவுமே, இந்த மாதிரி நான் கேட்குறப்ப மழையோ கேட்குறப்ப வெயிலோ கேட்குறப்ப காற்றோ கொடுத்துருந்தேன்னா நான் இந்நேரம் பெரிய ஆளாக வந்திருப்பேன், நிறையா விதைச்சி அறுவடை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே கடவுள், சரி நான் உனக்கு தர்றேன், நீ வேணா செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும்னு இருக்கார். நான் கேட்குற மாதிரி நிலம் கொடுங்க அப்படின்னு இருக்கார். சரி, 1 ஏக்கர் நிலம் இந்த வச்சுக்க, ஒன்று கேட்குற இடத்துல எடுத்துக்க அப்படின்னு இருக்காப்புல. அது தண்ணி பாயிற மாதிரி நல்ல இடமா எடுத்துட்டார். அடுத்து, நான் கேட்குறப்ப வெயில் வேணும், நான் கேட்குறப்ப மழை வேணும், நான் கேட்குறப்ப காற்று வேணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தரமான விதை வேணும் அப்படின்ட்டுருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு அதையும் கொடுத்துருக்காரு கடவுள். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த விதையை அந்த 1 ஏக்கர் நிலத்தில் நல்லா தூவி விதைச்சி விட்டார். அடுத்து கேட்குறப்ப வெயில் வேணும்ல, அதனால் வெயில் கேட்டிருக்காப்புல. கரெக்டாக அந்த வெயில் அந்த நிலத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. கரெக்டாக மழை ஏற்கிறப்போ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக காற்றடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடிச்சிருக்கு. இப்போ மற்ற நிலங்களெல்லாம் சுற்றி பார்த்துருக்காரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி தண்ணியோடு இருந்திருக்கு, பாதி தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு, பாதி கறி தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு, எல்லாமே மஞ்சளாக பூத்துருக்கு. ஆனால் இவரது மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு விளைஞ்சிருக்கு. அந்த நெல் ஃபுல்லாக பால் முற்றி அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இவருக்கு ஒரே ஆனந்தம், நம்ம இந்த தடவை பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த 1 ஏக்கர் நிலத்துலையும் சுற்றி வராரு. சுற்றி பார்க்குறாரு. மற்றதுலாம் கதிரெல்லாம் தொங்கி கீழே இருக்குது. இவருக்கு ஆச்சரியத்தில் என்ன பண்ணுறாரு, நம்ம நிலத்தை அப்படியே முத்தமிட்டுட்டு அந்த நிலத்துலேருந்து ஒரு கதிரை எடுத்து கையில் வச்சு அந்த பால் முட்டின அந்த நெல்லை எடுத்து அப்படி கையில் தேய்ச்சி ஒரு ஊதி பார்க்குறாரு. எல்லாமே காணா போயிடுச்சு, அடித்து பறந்துருச்சு. ஒரு நெல் கூட கையில் இல்லை. சரி, ஒரு கதிர் தானே போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கதிரை அப்படியே எடுக்கிறாரு. அதுலேயும் கிடையாது. அடுத்து ஒன்று எடுக்கிறாரு, அதே மாதிரி ஊதுறாரு. கையில் ஒரு நெல் கூட வரமாட்டேங்குது. பக்கத்து நிலத்துல போய் ஒரு கதிரை எடுத்து அப்படியே உருவிட்டு அதில் ஊதி பார்க்குறாரு. அதில் நெல் வருது. திருப்பி ஒரு கோவம் வந்துருச்சு. கடவுள் நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு திருப்பி அதே இடத்துக்கே போகிறாரு. கடவுளை கூப்பிட்றாரு. நீ என்னை ஏமாற்றிட்ட பார்த்தியில, எதுவுமே வரல, ஒரு நெல் கூட வரமாட்டேங்குது அப்படிங்கவுமே கடவுள் வேகமாக சிரிக்கிறார். சிரிக்கவுமே, என்னை பார்த்தா நக்கலாக தெரியுதா, கேட்குறதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துவிட்டு கடைசியில் ஏமாற்றி விட்டல அப்படிங்கவுமே, நீ கேட்குறதெல்லாம் கொடுத்தேன், அதனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கவுமே அவர் சொல்கிறாரு, நீ கேட்கும் போதெல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுத்தேன், அதோட விடை இப்படித்தான் இருக்குது. ஏன் கொடுக்கலைங்கிறதுக்கு இப்போ தெரிஞ்சுக்க. நான் கேட்கும்போது வெயில் அதிகமாக தர்றேன், அதாவது மழை வேணுங்கிறப்ப நான் வெயில் அதிகமாக தர்றேன் அப்படின்னா அந்த தாவரம் என்ன பண்ணும், அந்த செடி என்ன பண்ணும்னா பக்கத்தில் வேற எங்கேயா தண்ணி இருக்கான்னு தேடி தன்னோட வேரை பக்கத்தில் படறிக்கிட்டே போகும். ஸோ அதோட வேர்கள் பலமாகும். நான் கேட்கும்போது காற்று அதிகமாக தர்றேன், கேட்காத போதே காற்று அதிகமாக தர்றேன், இப்போ காற்றே தேவையில்லை ஆனால் காற்று தர்றேன் அப்படின்னா அது கீழே விழுந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சுற்றிலும் மண்ணை ஃபுல்லாக இறுக்கி பிடிக்கும் அந்த செடி. அதனால் அது ரொம்ப பலமாகும், கீழே சாயாத அளவுக்கு. மழை அதிகமாக தர்றேன்னா அதுக்கு எப்போ தேவையோ அதை விட அதிகமாக தண்ணியை சேர்த்து வச்சுக்கும். அது தேவைப்படும் போது அது உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ இதனால தான் காற்றோ வெயிலோ மழையோ நான் தராமல் இருக்கிறதுக்கும் காரணம், தர்றதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் அந்த விவசாயிக்கு புரியுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அதிகமாக தர்றதுக்கும் காரணம் இருக்கும், தராமல் வெறும் தோல்விகள் தர்றதுக்கு காரணம் இருக்கும். நம்ம அப்போ தான் வெற்றியை நோக்கி அதிகமாக ஓடுவோம், பக்குவப்படுவோம். அப்படிங்கிறதுக்காக அது தள்ளி போகலாம் வெற்றி. இப்போ இதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறது புரியுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். முளைப்பாரி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம கோயில் திருவிழா, நம்ம தெருவில் எல்லாம் திருவிழா வருது, கோயில்கள் எல்லாம் திருவிழா வருதுன்னா முளைப்பாரி போடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா 1 வாரமோ 14 நாளோ ஒரு இருட்டு ரூமில் வச்சு
அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு முளைப்பாரி போடுவாங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்து கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றிலும் வந்து வெளியில் வச்சு அதை கும்மி அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த 14 நாள் நம்ம படிக்கணும். என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உண்மைதாங்க. அது ஒரு இருட்டு ரூமில் வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தேவையான வெயில், காற்று, மழை இதெல்லாம் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு இருட்டு ரூமில் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் வைப்பாங்க. எப்பயுமே நல்லா யோசிச்சு பாருங்கள், யாருமே ஒரு சதுரமாவோ ஒரு செவ்வகமாவோ ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சது சரித்திரமே கிடையாது. அது குட்டியாக வச்சுருப்பாங்க. அப்படி சதுரமாவோ செவ்வகமாவோ வச்சுருந்தா நல்லா முளைச்சிருக்காது. அது பார்த்துருப்பீங்க. அந்த மண் அப்படியே இருக்கும், சின்ன சின்னதாக அங்கங்கே வந்திருக்கும். இல்லைன்னா நேரம் எதுக்கு வெளியில் எடுத்து வராங்க அப்படின்னா அதுக்கு தேவையான வெயில் அவ்வளவுதான், அதுக்கு தேவையான ஆக்சிஜன், காற்று இதெல்லாம் அவ்வளவுதான். அதனால் அது கும்மி அடிக்கணும் அப்படிங்கிற பேரில் அதை எடுத்து வந்து வெளியில் வச்சு அதுக்கு வந்து சுற்றிலும் வந்து நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுவாங்க. திருப்பி கொண்டு போய் அதே 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ முடிஞ்ச பின்னாடி திருப்பி கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 14 நாளும் நம்ம படிக்கணும். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரவே, அதாவது எந்த விதமான மனசையும் அலைபாய விடாமல் நம்ம இருட்டு ரூமில் வெளிச்சத்தை போட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு 14 மணி நேரம் 16 மணி நேரம் படிங்க. உங்களுக்கு போர் அடிக்குதா, ஒரு 1 மணி நேரம் செய்தி பார்க்குறதுக்கோ இல்லை பேப்பர் படிக்கிறதுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, மோட்டிவேஷ்னல் சாங்கு கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டு திருப்பி நீங்கள் போய் உங்கள் படிப்பை தொடங்குங்க. இந்த 14 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய இலக்கை வளர்ந்துருப்பீங்க, அடைஞ்சிருப்பீங்க. புரியுதுங்களா? இன்னொரு 14 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிங்க. பி லைக் அ ரைனோ, அதாவது ஒரு காண்டாமிருகம் மாதிரி இருங்க. நம்மளாம் ஒரு காண்டாமிருகம் மாதிரி இருக்கணும். என்னடா எல்லாருமே சிங்கம் மாதிரி இரு, புலி மாதிரி தான் இரு அப்படின்னு சொல்லுவாங்க, நீ என்னடா புதுசாக காண்டாமிருகம் மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறேன்னு தெரியுது எனக்கு. அதாவது எல்லாத்துக்குமே தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். காண்டாமிருகம், அதாவது ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கையோ அல்லது தன்னுடைய இரையவோ தேடி ஓடுதுன்னு வைங்களேன், அந்த காண்டாமிருகம் எய்த்தாப்பில் பாறையோ மரமோ வந்தால் விலகி ஓடாது. அதை அந்த ஒத்த கொம்பால் முட்டி உடச்சி தூக்கி போட்டு அதே நேர்கோட்டில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு தடைகள் வருது